நம்ம கோலிவுட்டை தவிர மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற படங்களான தங்கல், ஜவான், மஞ்சுமல் பாய்ஸ், லோகா, கேஜிஎஃப், பாகுபலி இதெல்லாம் 1000 கோடி அதோட நல்ல கலெக்ஷன் எடுக்கிற படங்களா இருக்கு. ஆனா நம்ம கோலிவுட்ல மட்டும்தான் போட்ட படத்தோட ப்ராஃபிட்டை கூட எடுக்க முடியாம முக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே மூவி லவர்ஸா இருக்காங்க. ஆனா நம்ம கோலிவுட்ல மட்டும்தான் ஒரு ரசிகர் மனப்பான்மையோட தற்கொலை பயிர்களா திரிகிறாங்க. தற்கொலை பயிர்கள் சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும் நான் யாரை பத்தி சொல்றேன்னு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ சட்டை மாறன், பிஸ்மி, இந்த பேண்டா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறது எந்த படம் ஜெயிக்கணும் எந்த படம் தோக்கணும். இவங்களுக்கு கல்லா கட்டின காணும் எந்த படமாக இருந்தாலும் ஓட்டிடுவாங்க. கல்லா கட்டாட்டிக்கு எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ற பேர்ல நாசமாக்குறது. எப்போ நம்ம சனிக்கிழமை சிஎம் பானை ஊர்ல பஜனை பண்ண தொடங்கினாரோ அப்ப பிடிச்சது கோலிவுட் சாணியை. இதையே நான் சொல்றேன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காலத்துல ஒரு படம் எடுத்து அதோட ப்ராஃபிட் தாண்டி கலெக்ஷன் வந்து கொண்டு வந்துச்சு. இப்ப போட்ட படத்துல ப்ராஃபிட் எடுக்கிறதே பெரிய படம் இருக்குது. இனிமே நான் தான் இங்க எல்லாமே என்ற எண்ணம் எப்ப தலைவனுக்கு வந்துச்சுதோ அப்பவே ரசிகர் குஞ்சுகளும் நீங்க தான் இனிமே எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு என்ற எண்ணத்தோட தெரிய தொடங்கிட்டாங்க. பெரிய நடிகர்கள் எந்த படம் வந்தாலும் முதல் டிக்கெட் எடுத்துட்டு போய் தியேட்டர்களை படி திரும்பி வழியில வந்து வட சொல்லுவாங்க. படம் நல்லா இல்ல அது இல்ல இது இல்லைன்னு அவங்க தலைவன ட்ரெய்லர் வந்தாலும் இண்டஸ்ட்ரி ஹிட்டா 1000 கோடி 2000 கோடி ரெண்டு வாயிலேயே பல வரம் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர்ல ஏதாச்சும் நல்ல படத்துல கலெக்ஷனை போட்டுட்டு அதோட சேர்த்து இவங்களோட படத்தையும் சொல்லி விடுவாங்க நல்ல தட்டுல பிய போடுற மாதிரி. இப்போ அரசியலுக்கு வேற வராரு இன்னும் என்ன வட சொல்ல போறாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம்.